முக்கிய களஞ்சியமாக நியாய விலைக் கடைகள் செயல்படுகின்றன. தமிழ்நாட்டின் பொது விநியோக அமைப்பில் கூட்டுறவு நிறுவனங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. நியாய விலைக் கடைகள் வழியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி வழங்கப்படுவது. நியாய விலைக் கடைகள் வெறும் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கும் கடைகளாக மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்களுக்கு சந்தையை உருவாக்கும் மையங்களாகவும் மாற்றப்பட்டு வருகின்றன. அரசு உப்பு, பனை வெல்லம், சிறுதானியங்கள் உள்ளிட்ட பொருட்களின் நியாய விலைக் கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மாநிலம் முழுவதும் 36,318 நியாய விலைக் கடைகள் நடத்தி வருகின்றன. உணவு, பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையால் கையாளப்படும் 2.2 கோடி மொத்த குடும்ப அட்டைகளில் 2.16 கோடி குடும்ப அட்டைகளுக்கு கூட்டுறவு சங்கம் நியாய விலைக் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுறவின் வரலாறு நீண்டது. ஆனால் கூட்டுறவின் எதிர்காலம் அதைவிட பெரியது. விவசாயிகளின் வயலில் கூட்டுறவு இருக்கிறது, கடன் தேவையில் கூட்டுறவு இருக்கிறது, விளைபொருளிலும் சந்தையிலும் கூட்டுறவு இருக்கிறது, பெண்களின் தொழில் முயற்சியில் கூட்டுறவு இருக்கிறது, இளைஞர்களின் கல்வியிலும் கனவிலும் கூட்டுறவு இருக்கிறது, கிராம மக்களின் வங்கி சேவையில் கூட்டுறவு இருக்கிறது, மக்களின் அன்றாட உணவு தேவையில் கூட்டுறவு இருக்கிறது. அதனால்தான் கூட்டுறவு என்பது ஒரு துறை மட்டுமல்ல, மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பொருளாதார இயக்கத்தை, கூட்டுறவின் வெற்றி ஒளியை மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு சேர்ப்போம் என இப்பேரவைக்கு உறுதியளிக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுறவுக்கு முன்னுரிமை தந்து எவரும் எதிர்பாராத ஏற்றமிகு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகின்ற அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தரவாய்ந்த திட்டங்களும் தடம் மதிக்கும் சாதனைகளும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என கூறி கூட்டுறவு தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். தலைப்பு மட்டும் படிச்சிடலாம். நீங்க முக்கியமான 5-6 அறிவிப்பு இதிலே கூட இருக்குதுல்ல, முக்கியமான 5-6 அறிவிப்பு நீங்க தேர்ந்தெடுத்து கூட படிச்சிடலாம். இதுவரைக்கும் முந்தைய ஆண்டுகள் இல்லாத புதிதாக இதுவரை இல்லாத அறிவிப்புகளா இருந்தா அதை படிச்சா என்ன விசேஷமா இருக்காது. புதிய அறிவிப்பு 1, மகளிரை தொழில் முழுவராக்க புதிய சிங்க பெண்கள் கடன் திட்டம் ரூபாய் 7,015 கோடி மதிப்பீட்டில் கூட்டுறவு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 5,000 கோடி மதிப்பில் ஊரக தொழில் கடன் 9% வட்டியில் வழங்கப்படும். கூட்டுறவு நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி சந்தை பங்கை அதிகரித்து லாபத்தை உயர்த்த வெற்றி என்ற பொதுவான வணிக சின்னம் லோகோ அறிமுகப்படுத்தப்படும். மாநில கூட்டுறவு கொள்கை உருவாக்கப்படும். அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு குறைந்தபட்சம் 5 சேவைகள் வழங்கும் சங்கங்களாக ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் தரம் உயர்த்தப்படும். 6வது, ரூபாய் 9.09 கோடி மதிப்பீட்டில் 6.90 கோடி மதிப்பீட்டில் 3,452 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நுண்தாங்கி சாதனங்களாக மைக்ரோ ஏடிஎம் நிறுவப்படும்.